ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டாப்போ ட்ரேடர். இந்த வீடியோ வந்து 0 to ஹீரோவோட கண்டினியூஷன் வீடியோ தான், பார்ட் 6 இது. ஸோ இதுக்கு பிஃபோராக நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் பார்க்கலைன்னா ஸ்டாப்போ ட்ரேடரை சர்ச் பண்ணி இந்த பிளேலிஸ்ட் ஒன்று இருக்கும், 0 to ஹீரோ 5 பார்ட் கிட்ட நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து நாங்கள் அப்கமிங் வீடியோஸும் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ வந்து மார்க்கெட்டோட டிஃப்ரென்ஷியேட் பார்த்தோம். மார்க்கெட்டோட டிஃப்ரென்ஷியேட் லைக் மைனர் பேர்ஸ்னால் என்ன, மேஜர் பேர்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபார் செஷன் அண்ட் டைமிங் பார்ப்போம். இப்போது நீங்கள் ட்ரேடிங்குள்ளே போனோன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து டைமிங் தான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ செஷன்ஸும் உங்களுக்கு தெரியணும். ஃபாரெக்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், அது வந்து ஒரு குளோபல் மார்க்கெட், டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் ரன் ஆகிறது. மார்க்கெட் வந்து 24 ஹவர்ஸில் ஓப்பனாக இருக்கும், மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும். இதில் வந்து 3 மெயின் செஷன்ஸ் தான் இருக்குது. அது வந்து ஒன்று ஒன்று வந்து ஓவர்லேப் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபாரெக்ஸோட UTC4 UTC5 வந்து சொல்கிறேன். இது வந்து ஐஎஸ்டினா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமில் இது வந்து கொலாபரேட்டாக இருக்காது. இது வந்து நான் சொல்கிறது வந்து நியூயார்க் டைமில் சொல்கிறேன். இது வந்து UTC4 அண்ட் UTC5 இருக்கும். ஸோ இப்போ வந்து கரண்ட்லி மார்க்கெட் வந்து UTC5ல இருக்குது, டேலைட் சேவிங்கில் இருக்குது. அப்படின்னா 1 ஹவர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஸ்ப்ரிங்னால் அங்கே. ஸோ அதுக்கப்புறம் ஃபால் ஆச்சுன்னா அது ஆட்டம் பீரியடில் வந்து திருப்பி அகெயின் வந்து ரிவர்ஸ் பண்ணுறாங்க. இந்த டைமிங் வந்து பிகினர்ஸ்க்கு இல்லை, இது வந்து இன்டர்மீடியட் ப்ளஸ் அட்வான்ஸ் குரூப்புக்கு. மிட் நைட் ஓப்பன் வந்து 0:0க்கு வந்து ஓப்பன் ஆகும். லண்டன் ஓப்பன் வந்து 2 to 5, லண்டன் பிரேக் வந்து 5 to 7, நியூயார்க் வந்து 7 to 10, லண்டன் க்ளோஸ் வந்து 10 to 12. சிபிடிஆர்னா சென்ட்ரல் பேங்க் டீலிங் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க, அது 14 to 20. ஏஷியன் வந்து 22:00. இது வந்து நான் ஐஎஸ்டி டைமில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஐஎஸ்டி டைமுக்குள்ளே போகலாம். நான் சொன்னல 3 மெயின் செஷன்ஸ் இருக்குன்னு. ஃபஸ்ட் செஷனே ஏஷியன்லேயே 2 இருக்கும், சிட்னி அண்ட் டோக்கியோன்னு இருக்கும். சிட்னி வந்து நம்ம டைம் படி 3:30 AM வந்து ஓப்பன் ஆகும், அது வந்து 12:30 PM வந்து முடிஞ்சிடும். ஸோ 2K வந்து 5:30 AM to 2:30 PM வரைக்கும். இதில் பாருங்கள், 12:30 PM 2:30 PM வந்து பாருங்கள், இதில் கொஞ்சம் ஓவர்லேப் ஆகிருக்குங்களா டைமு. ஸோ அதுதான் இங்கே வந்து 1 ஓவர்லேப் டைம் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏசியன் செஷன்ஸில் பார்ப்போம். ஏசியன் செஷன் வந்து 5:30 AM to 2:30 PM வரைக்கும் ஐஎஸ்டி டைம். இதில் வந்து மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ப்ளஸ் வந்து காமாகவும் இருக்கும், அவ்வளோவா வால்டிலிட்டி இருக்காது. பெஸ்ட்டு பேர்ஸ் நீங்கள் வந்து அந்த செஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த பேர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஏசியன்ஸில் மெயினாக டோக்கியோவில் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸு, ஆஸ்திரேலியன் டாலர்ஸ்லாம் கொஞ்சம் அப்போ தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஓகே, ஆனால் அப்போ நீங்கள் அந்த டைமில் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். பாருங்கள், யூஎஸ்டி ஜிபே, ஈரோ ஜிபே, ஏயுடி ஜிபே, ஏயுடி என்சிடி. ஸோ இந்த 4 பேர்ஸ்லேயும் கொஞ்சம் நீங்கள் அப்போ ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் பேங்க்ஸ்லாம் கொஞ்சம் ஓப்பன் ஆகும், அவங்களோட கண்ட்ரி பேங்க்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். சரி, பீப்புளெலாம் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த டைமில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா இந்த பேர்ஸ் மட்டும் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ செகண்ட் வந்து லண்டன் செஷன் போயிடலாம். லண்டன் செஷன் வந்து நம்ம டைமிங் படி 1:30 PM ஓப்பன் ஆகி 12:30 PM ஐஎஸ்டி டைமில் க்ளோஸ் ஆகிடும். இதை மதியம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் மார்க்கெட், வந்து ஹையஸ்ட் வால்யூம் இருக்கும், நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க லண்டன் டைமில் தான் வந்து. ஸோ பிரேக் அவுட் அண்ட் ட்ரெண்ட், இப்போ நீங்கள் பிரேக் அவுட்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த டைமில் வந்து பிரேக் அவுட் அதிகமாகும். அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் வெரி டைட்டாக இருக்கும், ஸ்ப்ரெட்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ பெஸ்ட்டு பேர் என்னென்னா ஈரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, ஈரோ ஜிபிபை, ஜிபிபி ஜிபிஐ, ஈரோ ஜிபிஐ. அந்த பேர்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். ஸோ இது வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் மூவ் ஹேப்பன்ஸ். ஹீரோ எஸ்டிலாம் நீங்கள் லண்டன் செஷனில் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு வந்து வின் ரேஷியோவும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ தேர்டு வந்து நியூயார்க் செஷன். நியூயார்க் செஷன் வந்து 7 PM நம்மளோட டைம், நைட்டு 7 PM ஓப்பன் ஆகி 2:30 AM வரைக்கும், நெக்ஸ்ட் டே 2:30 AM வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இதில் தான் ஹை பார்ட்டிசிபெண்ட் இருப்பாங்க. நியூஸஸ்லாம் வந்து யூஎஸில் என்ன நியூஸஸ்லாம் வருதோ அந்த டைமில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. மார்க்கெட் வந்து ரொம்ப வால்டிலிட்டியாக இருக்கும், மூவ் ஸ்ட்ராங்கர் தென் லண்டன். சம்டைம்ஸ் நான் சொல்லியிருக்கல, லண்டன்லேயும் கொஞ்சம் மூவ்ஸ் அதிகமாக இருக்கும், ஆனால் அதை விட நியூயார்க் செஷனில் ரொம்ப மூவ்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்போ ட்ரேட் பண்ணுற பெஸ்ட் பேர்ஸ்னால் என்னென்னா யூஎஸ்டி ஜிபிஓ, ஜிபிபி யூஎஸ்டி, யூஎஸ்டி கேடு, யூரோ யூஎஸ்டி கூட நீங்கள் பண்ணலாம். கோல்டு வந்து மோஸ்ட்லி வந்து பிகினர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறங்க. ஸோ இன்டர்மீடியட் ப்ளஸ் அட்வான்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் கோல்டு வந்து ட்ரேட் பண்ணலாம், ஏன்னா வால்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த இந்த நியூயார்க் டைமில் தான் வந்து நியூஸஸ்லாம் வந்து அப்போ தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. 8 PMக்கு, 8:30, 9:30 PMக்கு தான் வந்து நியூஸஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸ் தான் உங்களுக்கு சொல்கிறேன், நியூஸஸ்லாம் என்னென்னு.
ப்ளஸ் வந்து லண்டன் ப்ளஸ் நியூயார்க்கில், அதான் அப்போ வந்து ஓவர்லேப் ஆயிருக்குன்னு சொன்னல, அந்த டைமிங்கில் நீங்கள் பெஸ்ட்டு பேர்ஸ்லாம் வந்து எதை சூஸ் பண்ணணும்னா யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, கோல்டு, நேஸ்டாக்லாம் இண்டீசஸில் போயிடும். ஸோ பிகினர்ஸ் அதில் ட்ரேட் பண்ணாதீங்க, அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப வால்டிலிட்டியாக இருக்கும். ஸோ பிகினர்ஸ் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா லண்டன் செஷனில் ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு க்ளீன் மூவ்ஸ் தெரியும். ப்ளஸ் வந்து நீங்கள் ஏதாச்சும் நியூ ஸ்ட்ராட்டஜிஸ் கற்றுக்கிறீங்கன்னா, ஸோ அதில் உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணலாம், ஃபைன் பண்ணலாம். அதே நீங்கள் ஸ்கேல்பர் ஏதாச்சும் பண்ணுறீங்கன்னா, அதான் ஒரு 4 ஹவர்லேயோ 1 ஹவர்லேயோ நீங்கள் ட்ரேட் க்ளோஸ் பண்ணுறீங்க, 1 ஹவரில் அந்த மாதிரி ட்ரேட் க்ளோஸ் பண்ணால் லண்டன் ப்ளஸ் நியூயார்க் ஓவர்லேப் டைமிங்கில் நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல ட்ரேட் பண்ணலாம். அதே ஸ்விங் ட்ரேடர்னால் இப்போ வந்து நீங்கள் 4 ஹவரில் டைம் ஃப்ரேம் பார்த்துட்டு ஸோ ட்ரேட் பண்ணுறீங்கன்னா, அது வந்து ஒரு 2 டே 3 டே இல்லை 1 வீக் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா நியூயார்க்கில் நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல ஃபைன் பண்ணலாம். ஏஷியனில் வந்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏஷியன்லாம் என்ன சொன்னேன், டோக்கியோ சிட்னி செஷனில் அதில் வந்து ஜேபிஒய், ஏயுடி பேர்ஸ்லாம் இருந்தால் வால்டிலிட்டி கொஞ்சம் லோவாக இருக்கும். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் அதில் இருந்தால். ஸோ ஒரு குவிக் ரிவ்யூ சொல்லிடுறேன். ஏஷியன் டைம் வந்து 5 AM ஓப்பன் 5:30 AM ஓப்பன் ஆகும். லண்டன் வந்து 1:30 PM ஓப்பன் ஆகும். நியூயார்க் வந்து 7 PM ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், க்ளோசிங் டைம் பார்த்துங்க. ஏஷியன் வந்து 2:30 PMக்கே முடிஞ்சிடும். லண்டன் வந்து 10:30 PM முடிஞ்சிடும். நியூயார்க் வந்து 2:30 AM முடிஞ்சிடும். இந்த இந்த டைமிங்கில் இந்த பேர்ஸ் அந்தந்த கண்ட்ரியோட பேர்ஸில் மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து செட்டப்ஸ் வந்து ஃபைன் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் செஷன்ஸ்னால் என்ன, டைமிங்னா என்னென்னு. நான் உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. செஷன்ஸ்னால் இப்போது ஒரு கண்ட்ரி ஒர்க்கப்பில் இருக்க சொல்ல தான் நீங்கள் வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ண சொல்ல, பேங்க்ஸ் ஓப்பன் பண்ண சொல்ல தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அதுவே நீங்கள் வந்து அந்த கண்ட்ரிஸ் வந்து பேங்க் ஓப்பன் பண்ணல, ஸோ நைட் டைமில் போயிட்டு நீங்கள் ஓப்பனே இல்லாத டைமில் நீங்கள் போய் ட்ரேட் பண்ணிங்கன்னா மூவ்ஸும் இருக்காது. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க. நீங்கள் டைமிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் செஷன்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள். மெயினாக வந்து ஏசியன் செஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறங்க. லண்டன் ப்ளஸ் நியூயார்க்கில் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். அதெல்லாம் உங்களுக்கு வந்து க்ளீன் செட்டப்ஸ் கொஞ்சம் ஃபைன் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்டாப் அவுட் ட்ரேடர்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் ட்ரேடிங் லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. நாங்கள் கண்டினியூவாக வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 0 to 0 வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த பாருங்கள் டெய்லியும். ஓகே கைஸ், பாய்.